ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது போகர் சித்தரை பற்றி. போகர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் சைவ சித்தர் ஆவார். இவர் காலங்கிநாதர் என்பவரின் சீடர் ஆவார். இவர் சித்த மருத்துவத்திலும் ரசவாதம், யோகம், காயகல்ப முறை, அறிவியல் போன்ற துறைகளிலும் சிறப்பு பெற்று தனது காலத்து மக்களுக்கு வழிகாட்டியவர். இவர் பழனி மலையில் உள்ள நவபாஷான சிலையை உருவாக்கியதுடன் சீனாவிற்கும் சென்று ஞானத்தை போதித்ததாக கூறப்படுகிறது. போகரின் சீடர்களில் ஒருவர் புலிப்பாணி சித்தர் ஆவார். அவர் போகரின் வழி வந்த பண்டார பெருமக்களால் பராமரிக்கப்பட்டார். போகர் சித்தர் தனது வாழ்க்கை மற்றும் அறிவை பற்றி கூறும் நூல்களை எழுதியுள்ளார். இந்த குறிப்புகள் மூலம் இவருக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு மற்றும் மெய்ஞானம் நமக்கு கிடைக்கிறது. போகர் தமிழில் இயற்றியுள்ள நூல்கள் சிலவற்றின் பெயர் பட்டியல்: போகர் சப்தகாண்டம், ஜனனசாகரம், நிகண்டு, வைத்தியம், சரக்கு வைப்பு, கற்பம், உபதேசம், ரணவாகமம், ஞான சாராம்சம், கற்பசூத்திரம், வைத்திய சூத்திரம், ஞான சூத்திரம், அட்டாங்க யோகம், பூசாவிதி மற்றும் வானசாஸ்திரம். நவபாஷான மூர்த்தியான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனை உருவாக்கியவரும் இவரே என்று குறிப்பிடப்படுகிறது. பழனியில் சில காலம் வாழ்ந்த இவர் அங்கேயே சமாதி அடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சன்னதியில் இன்றும் உள்ளது. போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கும் புவனேஸ்வரி அம்மன் சன்னதிக்கும் இடையே சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் அனைத்தும் சதுரகிரி தலப்புராணத்தில் கூறப்பட்டவை ஆகும்.